பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதாக. கனிகளின் மேல் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் கனி கொடாதது கனி கொடுக்கிறது, அதிக கனிகளை கொடுக்கிறது என்று கனிகளின் நிலைகளை ஒரே வசனத்தில் பார்க்கலாம். மாத்திரமல்ல, இதே அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில் மிகுந்த கனிகள் என்ற நிலையையும் இயேசு குறிப்பிடுகிறார். ஆகையால் கனிகள் கொடுக்கிற வாழ்வில் மொத்தத்தில் 4 நிலைகள் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் நோ ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ், மச் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லலாம். நாம் கிறிஸ்துவ வாழ்வில் இந்த 4 நிலைகளில் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் முதல் நிலை மிகவும் ஆபத்தான நிலை. கனி கொடுக்காத மரங்களை ஆண்டவர் வெட்டி போட்டு விடுவார் என்று வசனம் கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் கனி கொடுக்கிற விசுவாசிகள் அதே நிலையில் நின்று தேங்கி விடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் ஒரு நிலையில் தேங்கக்கூடாது. சிலர் தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் கணுக்கால் அளவில் திருப்தி அடைவது உண்டு, சிலர் முழங்கால் அளவில் திருப்தி அடைவது உண்டு, சிலர் இடுப்பளவில் திருப்தி அடைந்து விடுவது உண்டு. ஆனால் நாம் நீச்சாள அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். இங்கேயும் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்வில் 4 நிலைகளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். மரம் மற்றும் புல்லை வளர்ப்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் அவற்றை ப்ரூனிங், அதாவது சுத்திகரிக்கும் போது வேண்டாத கிளைகளை வெட்டுவது மாத்திரமல்ல, நன்றாக வளர்ந்த கிளைகளையும் அவ்வப்போது வெட்டுவதுண்டு. காரணம், இன்னும் நன்றாக கிளைகள் வளர வேண்டும் என்பதற்காக நன்றாய் இருக்கிற கிளைகளையும் வெட்டுவார்கள். அதுபோலத்தான் ஆண்டவர் சில வேளைகளில் நம்மில் இருக்கும் வேண்டாத கிளைகளை கத்தரிப்பது மாத்திரமல்ல, நல்ல கிளைகளையும் கத்தரிப்பார். காரணம், நம்மில் இருக்கும் தரமான கனிகளை இன்னும் தக்க வைத்து கொள்ளவும் எண்ணிக்கையிலும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்வார். ஆகையால் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும் போது சில வேளைகளில் வலி ஏற்பட்டாலும் அது அதிக கனிகளை கொடுப்பதற்காகவே அப்படி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கனி கொடுக்காத பாத்திரங்களை அல்ல, கனி கொடுக்கிற பாத்திரங்களையே அதிக கனி கொடுக்கும்படி செய்கிறார். தாளந்தை குறித்த ஓமையை இயேசு சொல்லும்போது 10 தாளந்தை உடையவனுக்கு இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்து இன்னும் அதிகமான தாளந்தை கொடுத்தார். நீதி இல்லாதவனை அல்ல, நீதி உள்ளவன் தான் இன்னும் நீதி உள்ளவனாகட்டும் என்று இயேசு சொன்னார். பரிசுத்தம் இல்லாதவன் அல்ல, பரிசுத்தம் உள்ளவன் தான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு கூறினார். கிருபை மாத்திரமல்ல, கிருபையின் மேல் கிருபை என்றே யோவான் 1:16 இயேசு வாக்கு பண்ணினார். ஆகையால் உங்கள் கனிகள் இன்னும் அதிகமாகவும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாகவும் இருக்க நீங்கள் இயேசுவில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, திராட்சை செடியாகிய உம்மில் நாங்கள் நிலைத்திருந்து இன்னும் அதிக கனிகளையும் மிகுந்த கனிகளையும் கொடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து எங்களை சுத்திகரித்து எஜமானுக்கு பிரயோஜனமான கனிகளை கொடுக்கிற பாத்திரங்களாய் கர்த்தரங்களை வனையும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கடினமான காலகட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை பரத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.